ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்மளோட பாடிக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபேட்டி ஆசிட் நம்மளோட பாடியில இல்ல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னா என்ன? ஒமேகா 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது EPA, DHA அண்ட் ALA. இது மூணுமே நம்மளோட பாடியில குறைவா இருந்துச்சு, இதோட சத்துக்கள் நம்மளுக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்மளோட பாடியில கம்மியாகும். அதாவது ஆசிட் அப்படின்னா தப்பான பொருள்லாம் கிடையாது. இந்த ஆசிட் வந்து நம்மளோட டைஜஷன்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த EPA அண்ட் DHA வந்து நம்மளோட எல்லா ட்ரிங்க்ல அண்ட் DHA கம்மியா இருந்துச்சுன்னா போன்ஸ் ப்ராப்ளம் வரும், ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த EPA அண்ட் DHA கம்மியா இருக்கும்போது ஜாயிண்ட் பெயின்ஸ், போன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது அப்படின்னா இது மூணுத்துல ஏதோ ஒன்று குறைபாடா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வெஜிடேரியன்பா, ஸோ எனக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த ALAன்னு சொல்லக்கூடிய ஆசிட்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒமேகா 3ல உங்களுக்கு வந்து ஒமேகா 1 வந்து ஃபுல்லா கிடைச்சிடும். மற்றபடி டூஃபு மாதிரி பன்னீர் மாதிரியான விஷயங்களை ஆட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா EPA அண்ட் DHA வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், போன் பெயின்லாம் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஆனா வந்து அவங்க பெருசா ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அவங்களோட பாடி ஸ்ட்ரெச் ஆகல அப்படின்றதுனால கூட ஜாயிண்ட் பெயின் வந்திருக்கலாம், இல்ல ஓவரா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்றதுனால ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்திருக்கலாம். இது எல்லாமே பண்ணாம நான் நார்மல் லைஃபை நான் லீட் பண்றேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாடியில இந்த ஒமேகா 3 கம்மியா இருக்கிறதுனால தான். எல்லாருமே வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கணும், கார்ப்ஸ் அதிகமா எடுக்கணும், ஃபைபர் அதிகமா இருக்கணும், கால்சியம் அதிகமா இருக்கணும். ஸோ இதுக்கான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஸோ நீங்க டயட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா யாருமே வந்து ஒமேகா 3 கம்மியாச்சு அப்படின்னா உன் பாடியில இந்த பிரச்சனை வரும், ஸோ தயவு செஞ்சு எல்லாம் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ உங்களுக்கு இந்த போன் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஸ்கின் ட்ரை ஆகுறது, ஹேர் ஃபால் ஆகுறது, எப்பவுமே டயர்டா ஃபீல் ஆகுறது, தூக்கமின்மை அண்ட் ரொம்ப டயர்டாவே இருக்கிறது, என்ன ஒர்க் பண்ணாலும் டயர்டா இருக்கும், ஒர்க் பண்ணலைனாலும் டயர்டா இருக்கும் அப்படின்னா இது வந்து உங்களோட ஒமேகா 3 குறைபாட்டால கூட இருக்கலாம். எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது தெரியல, பிரெயின்ல வந்து 60% ஃபேட் தான் இருக்கும். ஸோ அது வந்து கெட்ட கொழுப்பா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ரொம்ப சேஃபா இருப்போம் அண்ட் நம்மளும் ரொம்ப சேஃபா இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் இன்டேக் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் இன்டேக் பண்றது. என்னதான் டோபோமைன் செக்ரிகேஷன் என்ன பண்ணாலும் நீ பிரெயின் எடுத்துட்டேன்னா உடனே டோபோமைன் செக்ரிகேஷன் அப்படின்றது அதிகமாயிரும்ல. ஸோ இந்த டோபோமைன் செக்ரிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கணும்னா கூட உங்களுக்கு ஒமேகா 3 தேவைப்படுது. அப்படி உங்களோட பிரெயின்ல ஒமேகா 3 கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட மெமரி பவர் கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சு ஒன்று பேசியிருப்பீங்க, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்ப்பீங்க, அது ஞாபகம் இருக்காது. இது ஏன் அப்படின்னா பாடியில நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படுற ஒமேகா 3 கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மெமரி பவர் அப்படின்றது கம்மியாகுது. என்னதான் வந்து நம்ம கேப்சூல்ஸ்ல, இந்த ஃபிஷ் டேப்லெட்ஸ்ல ஒமேகா 3 ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்டேக் பண்ணாலும் ஃபுட் அப்படின்றது அது வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து இந்த ஒமேகா 3ல ப்ளே பண்ணுது. நம்ம என்னதான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம், சில பேருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சுலின் ஏற்றுவாங்க, அது மூலயமா வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஆனால் இந்த ஒமேகா 3யை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுட்டில் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்க, அது வந்து நம்மளோட ஃபுட்டு நம்மளோட வயிறுக்குள்ளே போயிட்டு அது ப்ராசஸ் ஆகி அது ஒமேகா 3யா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் உங்களால் மற்ற எந்த ப்ராசஸையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. டிப்ரெஷன், ஆன்சைட்டிலாம் வந்து நிறைய பேருக்கு ஏன் வருதுன்றதே தெரியாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன், ஆன்சைட்டினா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் கோவப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஏன் தனியாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டால் வந்து எனக்கு தனியாக இருக்கணும், எனக்கு வந்து ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த ஒமேகா 3 கம்மியாக இருக்கிறது காரணமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பியும் சொல்கிற மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டில் மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன ஃபுட் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். தூக்கமின்மை வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் நிறுத்தும். தூக்கமின்மை வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஹாண்டடாக ஃபீல் ஆகும், என்ன நினைச்சாலும் பயமா இருக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா பயமா இருக்கும், நம்ம சேஃபா இருக்கோமா அப்படின்னு பயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரதுக்கான ரீசன் கூட இந்த ஒமேகா 3 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ இந்த ஒமேகா 3 அப்படின்றது நம்மளோட பாடியில ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட பாடியில கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து எனக்கு ஒன்ஸ் இருக்குன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு போல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் சேடா இருக்கேன்,
எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா நான் தூங்காம இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா என்னால சரியா சாப்பிட முடியல. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா எனக்கு மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி யோசிக்கும்போது இது எல்லாத்துக்குமேயான சொல்யூஷன் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு கம்மியா இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னாலுமே உனக்கு ஒமேகா 3 கம்மியா இருக்கு போல அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களாலே ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுதான் முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது. ஒண்ணுமே இல்ல. நம்ம ChatGPT கிட்ட போட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட போறோம்னா இதுல ஒமேகா 3 எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது அழகா வரிசையா பதில் சொல்லிடும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஃபுட் பேட்டர்னை மாத்திக்கோங்க. இதனால மட்டும்தான் நம்மளால ஒமேகா 3 கம்மியா இருந்தது அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒமேகா 3 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கேன்சரை காஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது மென்ஸ்க்கு நிறைய வரும். விமென்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒமேகா 3 கம்மியா இருக்கு அப்படின்னா இதனால கூட கேன்சர் உங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நமக்கு வேணாம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க ஆனால் எனக்கு ஃபிஷ் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஷ் டேப்லெட்லையாவது ஒமேகா 3 ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய இன்டேக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து சியா சீட் அண்ட் ஃப்ளெக்ஸ் சீட் நிறைய இன்டேக் பண்ணிக்கோங்க. தென் வால்நட் நிறைய இன்டேக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே எப்படி உங்களுக்கு வந்து புரோட்டீன் இவ்வளோ கிராம் எனக்கு வேணும், கார்ப்ஸ் இவ்வளோ எடுத்துக்கணும், கால்சியம் இவ்வளோ எடுத்துக்கணும், ஃபைபர் இதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி ஒமேகா இருக்கா அப்படின்றதையும் இனிமே வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களோட ஹெல்தி லைஃபை லீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் அஷ்ரா.